Okay, Google, what's a smart speaker? According to Wikipedia, a smart speaker is a type of speaker and voice command device with an integrated virtual assistant that offers interactive actions and hands-free activation with the help of one hot word. So basically, smart speaker அப்படிங்கிறது ஒரு ரெகுலரான ஸ்பீக்கர் வாய்ஸ் அசிஸ்டண்ட்டோட பேர் பண்ணி கொடுக்குறது. ஸோ எங்கள் வாய்ஸ் அசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்க்கல கூகுளோட கூகுள் அசிஸ்டண்ட் இருக்குது, அமேசானோட அலெக்ஸா இருக்குது, சாம்சங்கோட பிக்ஸ்பியும் இருக்குது. ஆனால் அதை வச்சு ஸ்பீக்கர் ரிலீஸ் பண்ண போகிறோன்னு ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் எதுவும் ரிலீஸ் ஆகலை. ஆப்பிளோட சிரி இருக்குது. ஸோ 3 மேஜர் வாய்ஸ் அசிஸ்டன்ஸ் இருக்குது, 3 மேஜர் ஸ்மார்ட் ஸ்பீக்கர்ஸ் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த ஸ்மார்ட் ஸ்பீக்கர்ஸில் ஏதாவது யூஸ் இருக்கா, இதை நம்ம வாங்கினா நம்மளுக்கு வர்த்தாக இருக்குமா, இல்லைனா இந்த ஸ்மார்ட் ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே ரொம்ப ஓவர் ரேட்டடாக? ஆக்சுவலாக என்ன நடக்குது? இப்போ ரீசெண்டாக ஷாமி அவங்களோட மீ ஸ்மார்ட் ஸ்பீக்கர் லான்ச் பண்ணியிருக்காங்க, நல்ல ப்ரைஸிங்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பாயிண்டில் ஸ்மார்ட் ஸ்பீக்கர்ஸ் பற்றி இது நம்மளுக்கு தேவையா இல்லையா அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்ப்போம். ஹே guys, என் பேர் ஆஷ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4 Tech தமிழ். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கீழே இருக்க தம்ஸ் அப் பட்டன், சப்ஸ்கிரைப், பெல் ஐகான்ஸ் அதெல்லாம் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்கு போவோம். ஸோ முதல்ல இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஒரு டிஎஸ்எல்ஆர்ஸ்லேருந்து ஆரம்பிப்போம். இப்போ ஒரு சோனி டிஎஸ்எல்ஆர் வாங்கியிருக்கீங்க, இல்லை ஒரு சோனி மிரர்லெஸ் கேமரா வாங்கியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இந்த கேமராவுக்கு செலவழித்தது மட்டும் செலவு கிடையாது. அதுக்கு ஆக்சசரிஸ், பேட்டரி கிரிப் வாங்குவீங்க, லென்சஸ் வாங்குவீங்க. இப்போ சோனி வந்து இமவுண்ட் லென்சஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இமவுண்ட் லென்சஸ் நிறைய வாங்குவோம். ஸோ இந்த மாதிரி கேமரா போக நிறைய விஷயத்துக்கு செலவு பண்ண போகிறோம். நாளைக்கு ஒரு கேனனில் ரொம்ப நல்ல டீல் ஒரு கேமரா, ஒரு மிரர்லெஸ் கேமரா சூப்பராக விட்டாங்கன்னா கூட அதை வாங்குறதுக்கு நம்ம ஈஸியாக வாங்க முடியாது. ஏன்னா வெறும் கேமராவை மாற்றுற செலவு மட்டும் இல்லாமல் லென்சஸ் எல்லாத்தையும் மாற்றணும், புது ஆக்சசரிஸ் வாங்கணும், புது பேட்டரிஸ் வாங்கணும். ஸோ அப்படி நிறைய எக்ஸ்ட்ரா செலவு இருக்கும். ஸோ இதுதான் ஒரு ஈகோ சிஸ்டம்குள்ளார நம்ம அதிகமாக டைம் அண்ட் மணி ஸ்பெண்ட் பண்ணுறது. இது பிராண்ட்ஸ்க்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு விஷயம். இன்னொரு எக்ஸாம்பிள், இப்போ வந்து ரொம்ப காமனாக இருக்கிற ஒரு எக்ஸாம்பிள், புது எக்ஸ்பாக்ஸ் சீரீஸ் எஸ், சீரீஸ் எக்ஸ் லான்ச் ஆகுது, PS5 லான்ச் ஆகுது. ஸோ இதில் எது நம்ம வாங்க போகிறோம் அப்படின்னு பார்த்தா, ஏற்கனவே நீங்கள் ஒரு எக்ஸ்பாக்ஸ் 1X யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா எக்ஸ்பாக்ஸ் வாங்குறதுக்காக யோசிப்பீங்க. இல்லை ஒரு PS4 Pro யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு PS5 பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். ஏன்? பேக்வர்ட்ஸ் கம்பேட்டபிலிட்டி. அதாவது இன்றைக்கி PS5 லான்ச் ஆன உடனே அதில் PS4 கேம்ஸ் எல்லாமே விளையாட முடியும் மோஸ்ட்டாக. ஸோ இப்போ PS4 ஏற்கனவே யூஸ் பண்ணுறவங்களுக்கு ஒரு 5-6 வருஷமாக யூஸ் பண்ணிட்டு இருந்தால் ஒரு 40-50 கேமாவது இருக்கும். ஸோ அந்த கேம்ஸ் எல்லாமே முதல் நாளே PS5ல் விளையாட முடியும். இப்போ PS4 யூஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்க ஒரு எக்ஸ்பாக்ஸ் சீரீஸ் எக்ஸ் வாங்கினா காசு கொடுத்து வாங்குற கேம்ஸ் மட்டும் தான் விளையாட முடியும். ஒரு PS4 ப்ரோவும் மெயின்டைன் பண்ணணும் பழைய கேம்ஸ் விளையாடுறதுக்கு. ஸோ திருப்பியும் அந்த ஈகோ சிஸ்டம், எப்படி அந்த ஈகோ சிஸ்டம்குள்ளே நம்ம அதிகமாக செலவழிக்கிறோம், அதனால ஏன் நம்ம அதே ஈகோ சிஸ்டமில் இருக்க ட்ரை பண்ணுறோம் அப்படிங்கிறது இது வந்து பிராண்ட்ஸ் ரொம்ப ஓவராக யூஸ் பண்ணுற ஒரு கான்செப்ட். அதே தான் ஸ்மார்ட் ஸ்பீக்கர்ஸ்லேயும் நடக்குது. ஸோ இப்போ ஸ்மார்ட் ஸ்பீக்கர்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதை யூஸ் பண்ணி நிறைய கான்ஃபிகரேஷன்ஸ் பண்ண முடியும். இப்போ உதாரணத்துக்கு ஹோம் ஆட்டோமேஷனில் என்கிட்ட மீ LED லைட்ஸ் 2 இருக்குது, ஹாலில் அதை தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நான் வீட்டுக்குள்ளே வந்தவொடனே ஓகே கூகுள் டர்ன் ஆன் லிவிங் ரூம் லைட்ஸ் அப்படின்னு சொன்னால் என்னோடய லைட்ஸ் ஆன் ஆகும். Okay, turning on 2 lights. ஸோ இப்போ நைட் வந்து நான் மேலே படுக்க போயிட்டுருக்கேன்னா அந்த பாயிண்டில் எல்லா லைட்டையும் அணைச்சிட்டு போகணுன்னு அவசியம் இல்லை. லைட்ஸை ஆனில் விட்டுட்டு மேலே ரூமுக்கு போனதுக்கப்புறம் ரூமில் நெஸ்ட் ஹப் வச்சுருக்கேன். ஸோ இப்போ நெஸ்ட் ஹப்பில் வந்து ஓகே கூகுள் டர்ன் ஆஃப் லிவிங் ரூம் லைட்ஸ் அப்படின்னு சொன்னால் அந்த லைட்ஸ் ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகுது. Sure, turning off 2 lights. ஸோ இப்போ கூகுளோட ஸ்பீக்கர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூகுள் ஹோம் மினி, இப்போ நெஸ்ட் மினி, டாப் எண்டில் நெஸ்ட் ஹப், இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அது போக தேர்ட் பார்ட்டி ஆப்ஷன்ஸும் இப்போ உதாரணத்துக்கு ஷாமியோட மீ ஸ்மார்ட் ஸ்பீக்கர் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ ஸ்மார்ட் ஸ்பீக்கர்ஸ்னு வாங்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ஒரு ஸ்மார்ட் ஸ்பீக்கரோட அது நிற்க போகிறதில்ல. சீப்பான கூகுள் ஹோம் மினியாக இருந்தாலும் சரி, இப்போ நெஸ்ட் மினி, இல்லை ரொம்ப ரேட் அதிகமான நெஸ்ட் ஹப்பாக இருந்தாலும் சரி, அதிகமாக வாங்கிட்டே தான் இருக்க வேண்டியிருக்கும். ஏன்னா அந்த மாதிரி தான் கான்ஃபிகரேஷன் ஒர்க் அவுட் ஆகும். இப்போ சிங்கிள் ஸ்மார்ட் ஸ்பீக்கர் வச்சு எதுவுமே பண்ண முடியாதுன்னு நான் சொல்லலை, பண்ணலாம். ஓகே கூகுள், வாட்ஸ் த வெதர் லைக் டுடே? Today in Chennai, there will be scattered thunderstorms with a forecasted high of 34 and a low of 26. Okay. Currently, it's 33 degrees and mostly cloudy. By the way, improved voice recognition is now available. You can upgrade from the Google Home app under voice match settings. Okay, Google, what's the time now?
It's 12:22 p.m. ஆனால் இதெல்லாமே ஒரு நாவல்ட்டி ஃபேக்டர். முதல்ல எடுத்தோன்னா கொஞ்சம் யூஸ் பண்ணுவோம், திருப்பி டைம் கேட்போம், ஒரு அப்பாயின்மெண்ட் செட் பண்ணலாம். பட் போக போக இது பெருசாக யூஸ் பண்ண போகிறதில்ல. மல்டிபிள் ஸ்பீக்கர்ஸ் இருக்கையில் தான் ஹோம் ஆட்டோமேஷன் ரொம்ப நல்லா ஒர்க் ஆகும். ஸோ இதெல்லாமே செட் பண்ணுறதுக்கும் சரி, ப்ளஸ் இது எல்லாத்துக்குமே செலவழிக்கிறதுக்கும் சரி ரெடியாக இருந்தால் தான் ஸ்மார்ட் ஸ்பீக்கர்ஸ் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. இப்போ இன்னொரு உதாரணம் எடுத்துப்போம். இந்த மாதிரி ஒரு டிவைஸை யூஸ் பண்ணி உங்களோட ஏசியை கூட கண்ட்ரோல் பண்ணலாம். ஏசி, ஐஆர் ரிமோட் யூஸ் பண்ணி எதெல்லாம் ஆன் ஆஃப் பண்ணலாமோ எல்லாத்தையுமே இதை வச்சு கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ இதை நம்ம செட் பண்ணிட்டோம்னா நாளைக்கு இந்த கோவிட் பிரச்சனைலாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு ஆஃபீஸ்லேருந்தோ இல்லை ஒரு மால்லேருந்தோ வீட்டுக்கு திருப்பி வந்துட்டு இருக்கையில் உங்கள் ஃபோனை எடுத்து கூகுள் அசிஸ்டண்ட்டில் போயிட்டு டர்ன் ஆன் ஏசி அப்படின்னு சொன்னீங்கன்னா ஏசி ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆகிட்டு இருக்கும். ஸோ ஒரு அரை மணி நேரம் கழித்து வீட்டுக்கு வரையில் கோல்டான ஒரு ரூம்குள்ளே வர முடியும். ஸோ அஃப்கோர்ஸ் இப்போ இது ஒரு ஸ்மார்ட் ஸ்பீக்கர் யூஸ் கிடையாது. நார்மலான ஃபோனில் கூகுள் அசிஸ்டண்ட்லேருந்து தான் பண்ணுறோம். பட் அதுதான் நான் சொல்கிற பாயிண்ட்டே. ஸ்மார்ட் ஸ்பீக்கர்ஸ், வாய்ஸ் அசிஸ்டண்ட் இது ரெண்டுமே ரொம்பவே இன்டர்டிபெண்ட்டாக இருக்குது. ஸோ ஸ்மார்ட் ஸ்பீக்கர்ஸ் யூஸ் பண்ணால் அந்த வாய்ஸ் அசிஸ்டண்ட்டும் நீங்கள் யூஸ் பண்ணி தான் ஆகணும். வாய்ஸ் அசிஸ்டண்ட் அதிகமாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா ஸ்மார்ட் ஸ்பீக்கர்ஸ் எப்படியோ யூஸ் பண்ண போகிறீங்க. இதுதான் அந்த ஈகோ சிஸ்டம்ங்கிறது. இதுதான் அந்த ஈகோ சிஸ்டமில் நீங்கள் செலவழிக்க போகிற டைம், மணி எல்லாமே. ஸோ இந்த ஈகோ சிஸ்டமில் டைம் அண்ட் மணி ஸ்பெண்ட் பண்ணுறது வர்த்தா? என்ன கேட்டிங்கன்னா நான் வர்த்துன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா இதுதான் ஃப்யூச்சரில் நிறைய யூஸ் கேஸ் சினாரியோஸ் இருக்குது. இன்ஃபேக்ட் இப்போ நீங்கள் ஒரு வெக்கேஷன் போகிறீங்க, ஆனாலும் நைட் வீட்டில் உள்ள லைட் ஆன் பண்ணி விட முடியும். வீட்டில் யாரோ இருக்கிற மாதிரி ஒரு எஃபெக்ட் க்ரியேட் பண்ண முடியும். கூகுளோட நெஸ்ட் ஹலோ கேமராஸ்லாம் யூஸ் பண்ணால் யாராவது வீட்டுக்கு வெளியில் வந்தாங்கனாலோ ஒரு பேக்கேஜ் விட்டுட்டு போனாங்கனாலோ நீங்கள் ரிமோட்டாக அதை மானிட்டர் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் ஹோம் ஆட்டோமேஷனில் வருது. ஸோ இது எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயம் தான் ஸ்மார்ட் ஸ்பீக்கர்ஸ். ஸோ இதெல்லாம் செட் பண்ணுறதுக்கு நீங்கள் ரெடியாக இருந்தால் அது கொஞ்சம் டைம் ஆகும். செட்டப் பண்ணுறதுக்கு அந்த டைம் செலவழிக்கிறதுக்கோ இல்லை இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் வாங்குறதுக்கு காசு செலவழிக்கிறதோ உங்களுக்கு ஓகே அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்மார்ட் ஸ்பீக்கர்ஸ் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். இல்லை அதே ரேட்டுக்கு இருக்கிற நார்மல் ஸ்பீக்கர்ஸ், அதாவது வாய்ஸ் அசிஸ்டண்ட் இல்லாமல் ரெகுலராக உள்ள ப்ளூடூத் ஸ்பீக்கர்ஸோட கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா என்றைக்குமே ஒரே ரேட்டுக்கு ரெகுலரான ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கர் ஸ்மார்ட் ஸ்பீக்கரோட பெட்டர் ஆடியோ குவாலிட்டி கொடுக்கும். ஏன்னா ஸ்மார்ட் ஸ்பீக்கரில் எக்ஸ்ட்ராவாக இன்னும் கொஞ்சம் இப்போ அந்த வாய்ஸ் அசிஸ்டண்ட் இன்டெக்ரேஷன், அந்த ஃபார்ஃபீல்ட் மைக் இன்டெக்ரேஷன் இந்த மாதிரிலாம் நிறைய கொடுக்கறதுனால கொஞ்சம் ப்ரைஸஸ் ஏறுது. ஸோ அதே ப்ரைஸ்க்கு ஒரு ரெகுலர் ஸ்பீக்கர் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக ஆடியோ குவாலிட்டி அதில் தான் பெட்டராக இருக்கும். ஸோ உங்களுக்கு ஆடியோ குவாலிட்டி முக்கியம், இந்த மாதிரி ஹோம் ஆட்டோமேஷன்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை, வாய்ஸ் அசிஸ்டன்ஸ் எனக்கு பெருசாக யூஸ் பண்ணிக்கிறது இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ஸ்மார்ட் ஸ்பீக்கர் யூஸ்ஃபுல்லாக இருக்காது. பட் உங்களுக்கு இதெல்லாமே பிடிச்சிருக்கு, கொஞ்சம் ஃபியூச்சரிஸ்டிக்காக இருக்குது, இந்த மாதிரி வித்தியாசமாக ஏதாவது பண்ணணும், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்மார்ட் ஸ்பீக்கர்ஸ் நீங்கள் கண்டிப்பாக வாங்கலாம். உங்களுக்கு ரொம்பவே ஒர்க் அவுட் ஆகும். ஸோ எனிவே கைஸ், அவ்வளோதான் இந்த சின்ன வீடியோவுக்கு. இப்போது ஷாமி ரீசெண்டாக அவங்க மீ ஸ்மார்ட் ஸ்பீக்கர் லான்ச் பண்ணியிருந்தாங்க. அந்த பாயிண்டில் மீ ஸ்மார்ட் ஸ்பீக்கர் பேஸ் பண்ணி ஒரு அன்பாக்சிங் வீடியோ போட்டு இதுதான் ஃபீச்சர்ஸ், இதுதான் இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்கன்னு பிராண்டு கொடுத்த ஹைலைட்ஸை சொல்கிறதுல எனக்கு விருப்பம் இல்லை. ஏன்னா கண்டிப்பாக நிறைய பேர் அந்த வீடியோவை பண்ண போகிறாங்க, எல்லோரும் பார்த்துருப்பீங்க. எனக்கு அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவாக படல. அதனால இன்னும் கொஞ்சம் டீப்பாக ஸ்மார்ட் ஸ்பீக்கர்ஸ் நம்மளுக்கு தேவையா இல்லையா அப்படிங்கிற இந்த வீடியோவை பண்ணலான்னு நினச்சேன். ஸோ இந்த கான்செப்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுன்னா மறக்காமல் கீழே இருக்க தம்ஸ் அப் பட்டன், சப்ஸ்கிரைப், பெல் ஐகான்ஸ் இதெல்லாம் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் உங்களை திருப்பி சந்திக்கிற வரைக்கும் என் பேர் ஆஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4E Tech தமிழ். ஹாவ் அ நைஸ் டே. பாய்.